எனக்கு ஒரு குறை இருக்கிறது. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்கு. நீ பிரயாசப்படுற, நீ கிரியை செய்யற, எல்லாம் பண்ற. ஆனா ஆரம்பத்துல நீ என் மேல வச்சிருந்த பாத்தியா அந்த அன்பு உங்ககிட்ட நான் இன்னைக்கு பார்க்க முடியல என்று ஆண்டவர் அன்றைக்கு பேசினார். இன்றைக்கும் ஆண்டவர் பேசுகிறதாக இருக்கிறார். நம்மெல்லாம் பாருங்க, லைஃப் ஆரம்பிக்கும் போது பாருங்க, அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல அப்படி ஒரு வைராக்கி இருக்கும் பாருங்க. பைபிளை தூக்குறது என்ன, சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஆர்வம் என்ன, உபவாச ஜெபம்னா அந்த உபவாசத்தோடு வரது என்ன, ஆர்வம் வந்து பயங்கரமா இருக்கு. 3 வருஷம் தான் உபவாச ஜெபம்னு வரும்போது பாருங்க, உபவாசம் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், டிஃபன் சாப்பிட்டு போகலாம், அது ஒரு சீசன். அப்புறம் உபவாசத்துக்கு போகிற டைம் இல்லை, நேரம் சர்வீஸுக்கு போயிடலாம், அது ஒரு சீசன். அப்புறம் ஒரு காலம் வரும், அப்புறம் அப்படியே மாறி 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 இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சர்வீஸுக்கு செகண்ட் சர்வீஸ் போனால் ரொம்ப நேரம் ஆகுது, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போனால் டக்குன்னு முடிச்சுமா வேலைக்கு பார்க்கலாம், அது ஒரு சீசன். ஜெப வாழ்க்கை என்ன ஃபயரா இருக்குன்றீங்க, எல்லாம் பார்க்குற வரைக்கும் ஜெபம் பண்ண ஒரு காலம். இப்போ எல்லாம் பார்க்குறாங்களேன்றதுக்காக ஜெபம் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த சீலை காணும், ஆரம்பத்தில் அந்த ஓட்டத்தை காணும், அந்த வேகத்தை காணும், அதெல்லாம் மிஸ் ஆகும். ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேன் அப்படி கண்ணு கொண்டு வந்து பாருங்க. ரட்சிக்கப்படி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சும்மா ஒரு கற்பனை பண்ணி உங்க விஷயத்தை யோசித்து பார்த்து, அந்த உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பீக்ல எங்க இருந்திருக்கீங்க, உச்சத்துல எங்க இருந்திருக்கீங்க, எந்த சீசன் அப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு காலைல உங்க மனசு சொல்லணும், ஆண்டவரே மீண்டும் அந்த சீசனை என் வாழ்க்கையில தாங்க ஆண்டவர்.